லியோ படத்துக்கு டஃப் கொடுக்குற வகையில் தான் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் தளபதியோட 68வது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. லியோ படத்தில் எப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்டையுமே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாரோ அவரையும் ஒரு படி தாண்டி இப்போ நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் பார்த்து பார்த்து அவங்களுக்காக நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு இப்போ தளபதியோட 68வது படத்தில் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த மாதிரி நான் தளபதியோட 68வது படத்தில் நடிச்சிருக்கேன், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் தளபதியோட 68வது படத்தில் நானுமே ஒரு பார்ட்டாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த அழகான வாய்ப்பை தந்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு என்னுடைய ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் தளபதி விஜய் அவர்கள் கூட நடிச்சதை காட் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில கேப்ஷனை ஷேர் பண்ணி நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் கூட எடுத்த ஒரு சூப்பரான ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே தளபதி விஜய் அண்ட் ராகவா லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே ஸ்க்ரீனில் திருப்பாச்சி படத்தில் வரக்கூடிய அந்த சூப்பரான சாங்கில் பார்த்துருப்போம். மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலாம் நடித்தது கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கை நம்ம எல்லாருமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சாலே எனக்கு செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம எல்லாருமே புலி படத்துல கிச்சா சுதீப்பை பார்த்திருப்போம். அவர் அந்த படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மாசான வில்லனா இருப்பாரு. ஸோ அவருமே 8 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் தளபதியோட 68வது படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்குமே இப்போ ஒரு சில விஷயங்களுமே சோஷியல் மீடியா பக்கத்துல பயங்கரமா வைரலாக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய 68வது படத்துக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிசி டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.